அடுத்ததாக நம்முடைய ஜோதிடர் மற்றும் புரோகிதர் மாணிக்கம் ஐயா ஜோதிட கதமம் என்ற தலைப்பில் நம்மளுடைய ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார். அவரை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கின்ற ஜோதிட குருமார்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ நவசக்தி ஜோதிட கருத்தரங்கம் 22வது மாத ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறுவனர் வேலுசிவாய் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதாவது ஜோதிடத்தில் பலவாறான கருத்துக்கள் உள்ளன. பல வகையான ஜோதிடம் என்பது ஒரு மாபெரும் கடல். பலன்கள் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். தோண்ட தோண்ட சுரங்க மாதிரி இதில் பலன்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பலன் எடுத்து கூறுவோம், அது நடந்திருக்கும். ஒன்று ஒரு பலன், ஒரு ஜாதகர் வந்தான்னா, ஒரு ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒரு பலன் சொல்லுவோம், அது நடந்திருக்குன்னு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பலன் சொல்லும் பொழுது கம்மனே இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, நடந்திருக்காது. அந்த மாதிரி அதனால் அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய பலன் பொய் என்று இல்லை, அது அவருக்கு நடக்கல, இன்னொருத்தருக்கு அதே ஜாதக அமைப்புள்ள இன்னொரு நபருக்கு நடக்கும். அந்த பலனானது இவருக்கு நடக்காது. இந்த மாதிரி ஒருவருக்கு நடக்கும், ஒருவருக்கு நடக்காது. ஆனால் ஜோதிடம் என்பது உண்மை. கருத்துக்கள் இதில் கோடிக்கணக்காக குவிஞ்சிருக்குது. எடுக்கக்கூடிய அந்த பலாபலன்களை பார்த்து எடுக்கணும். ஒருவருடைய ஜாதகத்தை கட்டத்தை பார்த்தவுடனே சொல்கின்ற ஒரு அமைப்பும் இருக்கிறது. நீங்கள் இதுக்கு தான் வந்திருப்பீங்க, நீங்கள் இந்த நோக்கத்தோடு வந்திருப்பீங்க அப்படின்னு டக்குன்னு ஒரே வார்த்தை சொல்லி அந்த ஜாதகம் பார்க்க வந்த நபரை அசர வைப்பதும் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஜாதகம் கொடுத்துட்டு பொறுமையாக எனக்கு பார்த்து பலன் சொல்லுங்கள், என்னுடைய ஜாதகத்தை முழுசாக நல்லா ஆராய்ச்சி பண்ணி நல்லா கணக்கு போட்டு சொல்லுங்கன்னு கொடுத்துட்டு போகிறது உண்டு. அதுவும் கணக்கு போட்டு ஒரு நாள் கணக்கு போட்டு எழுதி அப்படி சொல்கிற அமைப்பும் இருக்குது. அதனால் டக்குன்னு ஒரு 2 பாயிண்ட்லேயே ஒரு சொல்லி ஜாதகத்தை பலன் சொல்கிறதை முடிக்கிறதும் இருக்குது. நிறைய பலன்கள் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்றால் பலன் சொல்லணும், என் வாழ்க்கையை சரித்திரத்தை நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு கணக்கு போட்டு அதை கொண்டாட தட்சணை கொடுத்துட்டு இவர்கள் பலனை பார்த்தா அதுவும் நல்லா நடக்கும். வாழ்க்கை என்னுடைய ஜாதக அமைப்பில் என்னென்ன நிறை குறைகள் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல அமைப்பும் இதில் இருக்குது. அந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு இந்த முடக்கு தோஷம்னு நிறையா வந்திருக்குது. அந்த முடக்கு தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பானது ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். எது செய்தாலும் நிறைவேறாது, தடங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் என்ற வகையில் தான் அந்த முடக்கு தோஷத்தை பற்றி சொல்லுவாங்க. அந்த முடக்கு தோஷங்கிறது எப்படின்னா, சூரியன் அசுவின் நட்சத்திரத்தில் இருந்தால் அதிலிருந்து எண்ணி வரும்போது இந்த மூல நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் வருதோ அதை மறுபடியும் போராட்டத்திலிருந்து எண்ணுவாங்க. எண்ணும்போது வருகின்ற ராசி எது விழுவதோ அது கணக்கு வச்சு இது முடக்கு தோஷ ஜாதகம் என்று சொல்லுவார்கள். அப்படி இப்போ பார்க்கும்போது இப்போ கன்னியா லக்னக்காரங்களுக்கு முடக்கு தோஷமாக ஒரு சித்திரை மாதம் பிறந்திருக்கிறாங்க. அதாவது அசுவினியில் சூரியன் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு இந்த பூர நட்சத்திரம் முடக்காக வரும். இவர்களுக்கு பலாபலன் எப்படின்னா, கன்னியா லக்னக்காரர்களுக்கு நிறைய சரியாக தூக்கமே வராது. தூக்கம் அரை தூக்கம் தான். வேறு ஆளுங்கெல்லாம் ஒரு 8 மணி நேரம் தூங்கினார்னா இவர் 2 மணி நேரம் தூங்குவாங்க, மறுபடியும் தூங்க மாட்டாங்க. தூக்கம் தெளிஞ்சிடும். பெரும்பாலும் தூக்கமே வராது. அப்படி ஒரு நிலை ஏற்படும். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு உடம்புல ஒன்றுமே இருக்காது, இல்லைன்னா வியாதிகள் வரும். வியாதியே இல்லைன்னா கூட அடிக்கடி போய் ஆஸ்பத்திரி செக்அப் பண்ணுறது, ஸ்கேன் எடுக்கிறது, பிளட் ரிப்போர்ட் எடுக்கிறது, சுகர் ரிப்போர்ட், இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாவே இவங்களுக்கு ஒரு திருப்தி ஆகிடும். ஒரு நோய் இருக்காது, போய் ஆஸ்பத்திரிக்கு வாசலில் மிதிச்சு ஒரு ஃபீஸ் கொடுத்துட்டு வந்தால் மன திருப்தி. அந்த மாதிரி அடிக்கடி அந்த விரைவு செலவுகள், மருத்துவமனை செலவுகள் இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் நிறைய எண்ணங்கள் வச்சுருப்பாங்க, ஆனால் நிறைவேறாது. இந்த மாதிரியெல்லாம் இந்த முடக்க தோஷத்தால் பாதிப்புகள் ஏற்படும். ஒவ்வொருத்தருக்கும் விருச்சிக லக்னமாக இருப்பாங்க, அவங்களுக்கு தொழிலே சரியாக அமையாது. அதே தொழிலே அமையாது, பல தொழில் செய்வாங்க.
ஒரு நாள் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கடை வச்சுருப்பாங்க, ஜவுளி கடை. கொஞ்ச நாள் அதை விட்டுட்டு ஒரு மளிகை கடை வைப்பாங்க, அதுவும் சரி வராது. கொஞ்ச நாள் வந்து நெசவு தொழில் செய்வாங்க, அதுவும் சரி வராது. கொஞ்ச நாள் வந்து நில வியாபாரத்துக்கு போவாங்க, அதுவும் சரி. இந்த மாதிரி அந்த தொழில்கள் பலதரப்பட்ட தொழில்கள் செஞ்சு அவர்களுக்கு வந்து முன்னேற்றம் இல்லாத நிலை, இல்லைன்னா வந்து எதிர்பார்த்த அளவு திருப்தி இல்லாத நிலை இந்த தொழிலில் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவர்களுக்கு ஜாதகத்தில் வந்து அந்த தொழில் அமைப்பு என்பது வந்து முடக்காகி இருக்கும். இந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வந்து அந்த தோஷத்தை நீக்கணும்னா அப்போ அதுக்குண்டான பரிகாரங்கள் செஞ்சால் நல்லா கேட்கும். ஓரளவுக்கு தொழில் வந்து நடக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு வந்து திருமண தடைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். திருமண தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவர்களுக்கு வந்து அந்த திருமணத்திற்குண்டான பாவம் வந்து முடக்காகி நிற்கும். பொண்ணு வர மாதிரி இருக்கும், ஜாதகம் செட் ஆகும், 10 பொருத்தம் இருக்கும், எல்லா வசதியும் கூட இருக்கும். மாப்பிள்ளையும் நல்லா தான் இருப்பார், அழகாக இருப்பார். கேட்குறபடி பொண்ணு வீட்டுக்காரங்க எதிர்பார்க்குறபடி அந்த சம்பளமும் இருக்கும். 1 லட்சமோ 70,000, 1 லட்சம் 1,5 லட்சம் கூட இருக்கும். வீடு, சொந்த வீடு, காரு, வண்டி மனை வாகனங்கள் இப்படி நிறையா இருக்கும். பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பிடிக்கும், ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு போகும். இந்த பையனும் நல்லா இருக்கும், எல்லா தகுதியும் அந்த பையனுக்கு இருக்கும். ஆனால் வந்து திருமணம் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் ஒரு காரணமாக அந்த முடக்கு தோஷத்தையும் சொல்லலாம். அதில் அந்த முடக்கு தோஷத்தில் இருப்பதனால அந்த திருமண அமைப்புகளும் வந்து தடங்களாகி கொண்டே போகும். இதற்கெல்லாம் வந்து அந்த முடக்கு தோஷ நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் எதிர்பார்த்து திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போன்று ஒவ்வொருத்தருக்கும் வந்து குழந்தைகள் இருக்காது. குழந்தைகள் வந்து திருமணம் ஆகியும் வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும், இல்லை ஒரு 4 வருஷம். இப்போல்லாம் வந்து கல்யாணம் ஆகிட்டாவே ஒரு 2 வருஷத்தில், 1 வருஷம் 2 வருஷத்துல ஏதாவது உண்டாயிடுச்சான்னு கேட்பாங்க. பெரியவங்க பழக்கம். அந்த காலத்துலலாம் வந்து 1 வருஷத்துலேயே ஏதாவது உண்டாயிடுச்சான்னு கேட்பாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச புதுசுலேயே ஏதாவது விசேஷமா, பொண்ணு விசேஷமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அது ஏன்னா சீக்கிரமாக வந்து புள்ள பெற்றுக்கிறது நல்லது. குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடாது, மலடியாக போகக்கூடாது, குழந்தை இல்லாமல் தைக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த காலத்தில் வந்து சீக்கிரமாக வந்து குழந்தை பெற்றுக்க ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த காலத்திலலாம் வந்து குழந்தை ஆனால் கூட இவங்களே வந்து அதை தடை பண்ணிக்கிட்டு கரு ஏற்படாமல் அதற்குண்டான மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு, சுதந்திரமாக இருக்கலான்ட்டு இந்த பொண்ணு மாப்பிள்ளைங்க ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு குழந்தை பெற்றாமே இருக்கிறாரு. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த மாத்திரைகள் அது இதெல்லாம் சாப்பிட்டு அந்த கரு ஆகிறது கூட ஆகாமலே ஒரு அந்த மருந்து ரியாக்ஷன் போய் தடை ஏற்பட்டு போகிறது. அந்த குழந்தை ஏற்படுறது இல்லை தடுத்துக்கிறாங்க. அப்புறம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகிடும். அப்புறம் இவங்களே ஏங்க ஆரம்பிச்சுவாங்க, குழந்தை இல்லையே அப்புறம் 7, 8, 10 வருஷம் ஆகிடும். அதனால் அந்த குழந்தை தடை என்பது கூட வந்து ஆகும்போது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணால் பெற்றுக்கணுங்கிறதுக்கு சொல்ல வரேன். தடை ஏற்படுத்தக்கூடாது. நாம வந்து அதை வந்து தடை ஏற்படுத்தி கொண்டு கொஞ்ச நாள் ஆகட்டும்னா அப்புறம் பெற்றுக்கலாங்கிறன்னா இருக்கக்கூடாது. அதனால் குறிப்பிட்ட ஜாதகர்களுக்கு வந்து அந்த புத்திர ஸ்தானம், புத்திர பாக்கியம் கெட்டு போயிருக்கும். அது அந்த முடக்கு தோஷத்தில் இதெல்லாம் வந்து மாட்டிக்கும். அவங்களுக்கு இப்படி தான் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒன்று புருஷன் ஜாதகத்தில் அப்படி இருக்கும், இல்லைன்னா மனைவி ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் ஜாதகத்தில் இல்லை 2 பேருக்கு ஜாதகத்துக்கு முடக்கு தோஷத்தில் அந்த புத்திரக்காரகன் குழந்தை பாக்கியம் என்பது தடைபட்டு போவதால் அந்த முடக்கு தோஷம் என்று சொல்லக்கூடியதை நீக்கிக் கொள்ள வேண்டும். ஜாதகத்தை பார்த்து முடக்கு தோஷம் எதுவும் செய்து கூட நல்லதாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து இதே விருச்சிக லக்கணக்காரங்களுக்கு வந்து கும்பலக்கணம் வந்து முடக்கா வந்துடும். முடக்கா லக்கணம் வரும்போது இவங்களுக்கு சொந்த வீடு அமையாது, கையில் காசு இருக்கும், இடம் வாங்கலான்னு இருப்பாங்க, அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு செலவு வந்துடும். மறுபடியும் இடம் வாங்க முடியாது, தள்ளிக்கிட்டே போயிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிலங்கள் இருக்கும். நான் 2-3 இடத்துல காலி இடம், காலி மனையில் வச்சுருப்பாங்க. அவங்க வாடகை வீட்டில் தான் குடியிருப்பாங்க. சொந்த வீட்டில் போய் குடியிருக்கலாம் அப்படிங்கிறது, வீடு கட்டலாங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். ஒரு இடத்தையாவது விற்று கட்டலாம்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அந்த தடைபட்டு கொண்டே போகும் அந்த வீடு கட்டுறது. அந்த ஏன்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் அந்த வீடு, சொத்து, மண்மனைங்கிறது வந்து முடக்காகி நிற்கும். அந்த ஜாதகத்தில் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஜாதகத்தை பார்த்து ஜோதிடர்கிட்ட பார்த்து அந்த முடக்கு தோஷத்தை நீக்கி கொண்டு பரிகாரம் பண்ணி கொண்டு
பரிகாரத்தை செஞ்சுட்டாங்கன்னா அந்த வீடு கட்ட யோகம் தானாக வந்து அமையும். வீடு கட்ட யோகம், வண்டி வாகன கார் வாங்குற அமைப்பு, இதெல்லாம் வந்து முடக்கு நீக்கி நல்லதொரு வாழ்விலே முன்னேறுவதற்கான ஒரு வழி கிடைக்கும். அந்த தோஷங்கள்லாம் வேலை செய்யுது நிறைய பேத்துக்கு. என்ன இது பெருசாக வேலை செஞ்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஜாதகத்தில் நான் சொன்னபடி கோடிக்கணக்கான பலன்கள், லட்சக்கணக்கான பலன்கள், ஆயிரக்கணக்கான பலன்கள். நான் ஒரு கருத்தை சொல்லுவேன், வேலை செய்யாமல் அவர் ஒரு கருத்தை சொல்லுவார். அந்த ஆனந்த பாவம் இருக்கிறாங்க, அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள 4ஆம் பாவத்துக்கு தான் பேசுவாங்க, நானும் பேசுவேன், அவரும் பேசுவார். ஆனால் கருத்துக்கள் வந்து வேறு விதமாக இருந்தாலும் பலன் பலிக்கும். அவங்க சொல்கிறதும் பலிக்கும், நான் சொல்கிறதும் பலிக்கும், அவர் சொல்கிறதும் பலிக்கும். எடுத்து இதில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்குது. நான் வந்து சொல்லும்போது நான் ஒரு 2 விஷயத்தை சொல்லுவேன், இன்னொருத்தர் நான் சொல்லாத விஷயத்தை சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் 2 பேரும் 3 பேருமே வந்து ஒரே விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த திருமண பொருத்தை பார்க்க போகும்போது கூட பாருங்க, ஜோசியர்கிட்ட போவாங்க, 3 ஜோசியர் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 4வது 5வது ஒரு ஜோசியர்கிட்ட போகும்போது பொருத்தை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவார். சொல்லும்போது இவரு மட்டும் 3 ஜோசியர்கள் 4 பேர்த்த கிட்ட பார்த்துட்டேங்க, எல்லாம் ஒரே மாதிரி சொன்னாங்க, நீங்கள் ஒருத்தர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து இவர் சொல்றதும் பொய் கிடையாது, அவங்க 4 பேர் ஏற்கனவே பார்த்த ஜோசியரும் பொய் கிடையாது. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுவாங்க. அதிலிருந்து தோண்டி எடுக்க வேண்டும், அந்த சிந்தனைக்கு வர வேண்டும், கணக்கு போட வேண்டும், இதெல்லாம் இருக்குது. ஆகையினால இந்த முடக்கு தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையானது வந்து அனைவருக்குமே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு வந்து வீடு அமையாது, ஒவ்வொருத்தருக்கு வந்து வாக்கு பலிதமாகாது. கல்வி, ஆரம்ப கல்வி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்ப கல்வியானது முடக்காகி போயிடும். ஆரம்ப கல்வி அதாவது ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து படிப்பே வராது, மார்க்கே டல்லாக தான் எடுப்பாங்க. 100க்கு நல்லா படிப்பாங்க, ஆனால் வந்து பரீட்சை எழுதும்போது அந்த எக்ஸாம் எழுதும்போது மறந்துடுவாங்க. பெற்றோர்கள்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என் பொண்ணு இந்த வருஷம் வந்து, என் பையன் வந்து இந்த வருஷம் வந்து எப்படி 100க்கு 90 மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எடுப்பான், நல்லா மார்க் எடுப்பான் அப்படின்ட்டு ஒரு கெஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஆனால் பரீட்சை முடிஞ்ச உடனே அந்த ரிசல்ட் பார்க்கும்போது 100க்கு எதிர்பார்த்தது அந்த பையனோ பொண்ணோ எடுக்கிற மார்க் வந்து 60, 100க்கு 60, 40, 50 இப்படி அந்த பாஸ் ஆகிற எட்ஜில் வந்து தான் இந்த மார்க் எடுக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா அவர்களுக்கு இந்த படிப்பு என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பானது முடக்காகி போகும். அதனால் அவங்களுக்கு அறியாமலே அந்த விதி வேலை செய்யும். அதனால தான் அது வந்து அந்த கல்வி என்பது முடக்காகி போகும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து எழுத்து தகவல் துறை நிறைய விஷயங்கள் தெரியும், ஒரு ஐடி கம்பெனி இருப்பாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க முயற்சி நிறைய எடுப்பாங்க, ஆனால் சக்ஸஸ் ஆகாது. அந்த சேலரி கம்மியான ஒரு சம்பளம் கம்மியாக வரக்கூடிய அமைப்பிலேயே அந்த அவங்களுக்கு தொழில் அமையும். காரணம் என்னன்னா அந்த முடக்கு என்று சொல்லக்கூடிய அந்த முடக்கு தோஷமானது இவங்களுக்கு அந்த 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தகவல் அமைப்பு, முயற்சி என்ற தகவல் அமைப்பு, முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து முடக்காயிடும். அதனால திறமை இருந்தாலும் அது வெளி உலகத்திற்கு சிறுவர சேராததினால் அந்த தகவல் தொடர்பில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவாக வந்து ஒரு வெற்றி கிடைக்காது. ஒரு சம்பளம் வந்து பெரிய ஐடி கம்பெனியில் 10 வருஷமாக வேலை செய்வாங்க, சம்பளம் 50,000, 60,000, 40,000 இப்படி தான் கிடைக்கும் 10 வருஷமாக இருந்து. ஆனால் ஐடி படிச்சுட்டு உடனே வேலைக்கு போவாங்க, அந்த பசங்களுக்கு எடுத்தவங்க 40,000, 50,000, 2 வருஷம் 1 லட்சம் வந்து வரும், 1 லட்சம் 1.5 லட்சம் இப்படி 2 வருஷம் 3 வருஷத்துல வந்துருவாங்க. நல்ல கம்பெனியாக வந்து பெரிய பெரிய ஃபாரின் கம்பெனிக்கு ஜாயின் ஆகி நல்ல சம்பளம் 2 வருஷத்தில் எடுப்பாங்க, வாங்குவாங்க. அவர்களுக்கு அந்த 3ஆம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து முடக்கு தோஷத்தில் மாட்டாமல் நல்லா இருக்கும். அதே முடக்கு தோஷத்தில் மாட்டிக்கிட்ட அந்த 3ஆம் பாவ அமைப்பானது தகவல் தொடர்பு துறையில் வந்து இவர்களுக்கு 10 வருஷமாக இருந்தாலும் சம்பளம் ஏறாது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து அந்த முடக்கு தோஷத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். ஜாதகத்தை பார்த்து நீக்கிக் கொண்டால் கட்டாயம் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம். இதில் ஒன்றும் டாக்டர் கிட்ட போன மாதிரி தான், ஒரு டிஃபன் சாப்பிட்ட மாதிரி தான், ஒரு தட்சணை கொடுத்து கரெக்டாக வந்து ஜாதகம் பார்த்துட்டிங்கன்னா அந்த தோஷத்துக்கு உண்டானது நிவர்த்தி, முடக்கு தோஷத்துக்கு உண்டான நிவர்த்திகள், கோயில்கள் இதுக்கெல்லாம் சென்று வந்தாங்கன்னா, வாழ்வியல் பரிகாரங்கள் இதெல்லாம் செய்து வந்தாங்கன்னா அந்த ஜோதிடரின் ஆலோசனைப்படி முன்னேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த தொழிலும் அமையாது. தொழில்னா சொந்த தொழில் இல்லை, வேலைக்கு போகிறது. இந்த வேலைக்கு போவாங்க, அந்த வேலைக்கு போவாங்க. தொழிலுங்கிறது சொந்த தொழில், முதலீடு போட்டு அது ஒரு வகை. இது அடிமை தொழிலுக்கு ஒரு இடத்துல வந்து சம்பளத்துக்கு போவாங்க, சேலரிக்கு கரெக்டாக வேலை செய்ய மாட்டாங்க. அதாவது இந்த முதலாளிகிட்ட ஒரு 2 வருஷம், அந்த முதலாளிகிட்ட ஒரு 2 வருஷம், உடனே டக்குன்னு கொஞ்ச நாள் வீட்லேயே வேலை இல்லாமல் கூலி வேலை கிடைக்காம கம்முனே இருக்கிறது. நல்லா மாங்கன்னு வேலை செய்யக்கூடிய திறமையான அமைப்பாக அந்த ஆள் இருப்பார். ஆனால் அந்த
அந்த தொழில் என்று சொல்லக்கூடிய உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இவர்கள் முடக்காகி போயிடும். அதனால தான் வந்து அடிக்கடி வந்து இவர்கள் தொழிலை மாற்றக்கூடிய தொழிலில் வந்து ஆவரேஜாக ஒரு மாதம் கூலி தொழில் செஞ்சு ஒரு 10,000 சம்பாதிக்கணும்னா இவங்க 2 மாதம் 3 மாதம் 10,000 சம்பாதிப்பாங்க. அப்புறம் 2 மாதம் சும்மா இருப்பாங்க. அவர் போச்சா அப்போ ஆவரேஜாக கணக்கு பார்த்தா 20,000 மாதம் 4,000 கணக்கு தான் வரும். 3 மாதம் சும்மா இருப்பாங்க, 2 மாதம் வேலைக்கு போவாங்க. இல்லைன்னா வந்து கம்மியான சம்பளத்துக்கு மறுபடியும் 6,000 போய் சேருவாங்க. 10,000 வாங்கிட்டு இருந்து மறுபடியும் என்னடா பண்ணுறது, சோத்துக்கு வழி இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு 6,000 சம்பளத்துக்கு போய் அங்கேயும் ஒரு கூட வேலை செய்ய மாட்டாங்க. அந்த தொழில் செய்ய விடாது. அந்த தொழில் என்று சொல்லக்கூடிய பாவங்கள் வந்து முடக்காகி இவர்களுக்கு புத்தியை மாற்றி அந்த உத்தியோகத்தை அடிக்கடி ஏதோ முதலாளி ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட கோச்சிக்கிட்டு இந்த வேலை வேணாம் போ அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அவருடைய ஜாதக அமைப்பு விதியானது வந்து அப்படி தூண்டும். உத்தியோகத்துக்கு போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, நல்லா செய்யணும்னு நினைப்பாரு. இப்போ இனிமேல் இந்த கம்பெனிக்கு போனால் வேலை ஒரு கரெக்டாக செய்யணும்ப்பா, மாதம் ஒரு 15,000 சம்பளம் வர வரைக்கும் வேலைக்கு விடாமல் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போவார். என்னமோ ஒரு காரணம், தானே கோவப்படுவாரா இல்லை முதலாளி திட்டுவாரா தெரியாது. முதலாளியும் சொல்கிறவரு திட்டக்கூடிய அமைப்புலாம் இருப்பாங்க. அதை சகிச்சுக்கிட்டு தான் 1-2 போயாகணும். உத்தியோகம் இல்லைன்னா அது விட்டால் வழி கிடையாது. அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த அமைப்பு 6ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தியோக பாவம் முடக்காயிட்டா முதலாளி என்ன சொல்லி அந்த இவர் திட்டியே இருக்க மாட்டார். ஆகும்னா இவர் கோவம் வந்துடும். சுருன்னு கோவம் வந்துட்டு வேலைக்கு நின்றுக்குவார். இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால அந்த மாதிரி இருக்கிற ஜாதகக்காரங்களாம் வந்து இந்த முடக்கு தோஷத்தை உத்தியோகத்துக்காக நீக்கி கொண்டு ஜோதிடர்களின் ஆலோசனைப்படி தக்க சன்மானம் கொடுத்து தட்சணை கொடுத்து இந்த தோஷங்களை நீக்கி கொண்டு வாழ்க்கையில வந்து நல்லா முன்னேறலாம், தடைகளை நீக்கலாம். எத்தனையோ வழிமுறைகள் இந்த முடக்கு தோஷம் நீக்கிறதுக்கு இருக்கிறது. வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது, ஹோமங்கள் இருக்குது, கோயில் பரிகாரம் இருக்குது, தான தர்மங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை கேட்டு நடக்கணும். நம்பாமல் இருந்தால் வேலைக்காக நம்பணும். எதா இருந்தாலும் நம்பணும். ஒரு டாக்டர்கிட்டயே போகிறோம், ஒரு காய்ச்சலுக்கு போகிறோம், எடுத்த உடனே ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் இதுலேயே சரியாகிறது உண்டு. ஒரு டாக்டர்கிட்ட போகிற உடம்பு சரியாக போயிடும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் 4 ஆஸ்பத்திரி போகிறாங்க. என்னன்னு தெரியல, அந்த டாக்டர்கிட்ட போயிருந்தேன் ஒன்றுமே சரியாகலை. அப்புறம் இந்த பக்கத்து வீட்டுக்கார சொன்னாங்கன்னா இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அவர் ஊசி போட்டப்போ கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. அப்புறம் அடுத்தது மறுபடியும் இப்படியே தான் காய்ச்சல். இப்போ 5-6 ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், இன்னும் சரியாகலை அப்படின்ட்டு இருக்கிறோம். ஒரு சாதாரண படித்த டாக்டர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரை அதுவே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அப்புறம் இந்த மாதிரி நமக்கு நேரம் கெட்டு போய் வாழ்க்கையில் இந்த உத்தியோகம் என்ற அமைப்பு, குழந்தை என்கின்ற அமைப்பு, திருமணம் என்கின்ற அமைப்பு, கல்வி என்கின்ற அமைப்பு, தொழில் என்கின்ற அமைப்பு, இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக முடக்காகி போகும்போது அதற்கு உண்டான கிரகங்கள் வேலைகளை செய்து ஒரு ஜாதகரை வாழ்வையிலே முடக்கத்தை ஏற்படுத்திவிட்டு எதுவுமே செய்ய முடியாமல் தான் நினைத்ததை சாதிக்க முடியாமல் முடக்கத்தை ஏற்படுத்தி விடும் என்பதற்காகத்தான் இது முடக்கு தோஷம் என்று சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இது ரீசெண்டாக ஒரு 9-8 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே இது முடக்கு தோசை கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்குது. ஏன்னா நவீன விஞ்ஞானத்தில் வந்து வளர்ச்சி எப்படியோ அதே போன்று தான் இதுவும். ஜோதிடர்கள் வந்து பழைய கருத்துக்கள் நூல்கள் நிறையா வந்து ஓலைச்சுவடிகளில் நூல்கள் இருக்குது. ஆனால் அது வந்து பழைய தமிழ்லையோ இலக்கணத்தில் இருக்கிறதுனால அந்த இலக்கணம் இலக்கியம் படித்தவங்கள குறைஞ்சி போயிட்டாங்க. விளக்கங்கள் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு குருமார்கள் இல்லை. அப்படியே சொல்லி கொடுத்தாலும் அதை வந்து ஈஸியாக படிச்சுக்கணுங்க அக்கறையில் நிறைய பேர் இல்லை. எதுவுமே ஈஸியாக கிடைக்கணுங்கிற அமைப்பில் இந்த காலகட்டம் போயிடுச்சு. அதனால் வந்து இந்த முடக்கு தோஷங்கிறது இப்போ தான் வந்து ஒரு 7-8 வருஷங்களாக வந்து நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் வழி தெரியாமல் இன்னமும் வந்து கொஞ்சம் தொந்தரவில் தான் இருக்கிறாங்க. அதனாலே இந்த முடக்கு தோஷம் என்கின்ற அமைப்பை நீக்கி கொண்டு பரிகாரம் செய்து கொண்டு ஒவ்வொரு ஜாதகரும் வாழ்விலே முன்னேற வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த நவசக்தி ஜோதிட குழுவின் நிறுவனர் வேலுசிவா இவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு உறவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து சேலம் ஜோதிடர், வாஸ்து நிபுணர். பார்ப்பேன், நல்லா கிரகப்பிரவேசம் செஞ்சு கொடுப்பேன், ஜாதகம் பார்ப்பேன், வாஸ்து பார்ப்பேன். ஆலோசனைக்கு வந்து அனுப்புவீர்கள் என்னிடம் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 93 44 135 108 93 44 135 108. நன்றி, வணக்கம். மாணிக்கம் ஐயா வந்து முடக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார். அவருக்கு நமது சேலம் சண்முகம் ஐயா பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.